ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ரொம்பவுமே சீரியஸான கண்டிஷனில். இந்த அஞ்சலியை நேரில் பார்த்தா கண்டிப்பாக கொலவெறியோடு நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நேரில் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பைரவியோட உதவியோட இந்த பைரவி பார்த்திங்கன்னா என்ன தான் இந்த அஞ்சலி தப்பு பண்ணியிருந்தாலும் இலக்கியாவை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த பைரவியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுனால இந்த அஞ்சலி கூட எப்பவுமே கூட்டணி சேர்ந்துக்கிறதே வேலையை வச்சுருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா நம்முடைய கௌதம் சார் கண்டிப்பாக அந்த வாட்டி பைரவி ஜெயிலுக்கு அனுப்புறது கன்ஃபார்முங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா பரிதாபப்பட்டதுனால தான் விடுதலை பத்திரத்தோடு கையெழுத்து வாங்கிட்டு நம்முடைய கௌதம் சார் விட்டது. இல்லைனா அந்த அஞ்சலி அப்பயே ஜெயிலில் போயிட்டு இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன தப்புன்னு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையை அந்த இலக்கிய அழிச்சல்ல, இப்போ அவளுடைய நிம்மதியை நான் அழிக்காத விட மாட்டேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி அங்கே வேலை செய்கிற நர்ஸு கையில் விஷத்தை கொடுத்து இந்த மருந்தை எப்படியாவது ஊசியில் கலந்து அவங்க அம்மாவுக்கு போட்டுருங்க. அவங்க துடிச்சு சாகிறத என் கண்ணால் பார்க்கணும். அதில் இந்த இலக்கிய கூனி குறுங்கி மனதளவில் ரொம்பவுமே கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் இதெல்லாம் தப்பு மேடம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த நர்ஸை சொன்னது பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் சும்மா பணத்தை இல்லை, பணம் எவ்வளோ நாளையும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் அந்த அளவுக்கு பணத்தை வாரி இறக்கிறாங்க. ஏதோ அப்போ சம்பாரித்து வச்சுருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அம்மாலும் புள்ளியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் திருடி கொடுக்குறத அப்படியே வாரி அள்ளி இறச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்னாமணியை முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. இந்த அஞ்சலியை பெற்றதே அவதாங்க. அவளுக்கு நல்ல கெட்ட எண்ணத்தை ஊட்டி வளர்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊசியை நம்மளுடைய லட்சுமியோட உடம்புல போட்டாங்களா இல்லையா, நம்மளுடைய லட்சுமிக்கு என்ன ஆச்சு அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக இந்த அஞ்சலி மட்டும் இந்த தப்பை செஞ்சுருக்கா இல்லை அவள் இந்த ஊசியை போடுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு இந்த அஞ்சலி கண்டிப்பாக துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி கொடியில் காய போட்டுருவாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிலில் போய் கழித்தின்காத நம்முடைய இலக்கியாவும் கௌதம் விடமாட்டாங்க. இதுக்கப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது தாங்க இந்த அஞ்சலியோட இது. என்ன தான் நம்மளுடைய கார்த்திக் கையிலே போய் மாட்டாங்க. நம்ம கார்த்தியை கண்டிப்பாக கத்தி எடுத்து போட்டு தள்ளுருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி என்ன செய்கிறதுன்னு தெரியாத முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய இலக்கிய கௌதம் கையில் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். லட்சுமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் கல்யாணம் பண்ணுற விஷயம் இந்த அஞ்சலிக்கு தெரிய பயங்கர கடுப்பாகிறாங்க. நம்மளுடைய ஜானகி நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியை துரத்தி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திகை மறு கல்யாணம் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேங்க. மறக்காத லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.